வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். மாதமாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸைட்டிங் டியூட்டோரியலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா, QR கோட் ஸ்கேன் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அதை கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ல் எப்படி ட்ராக் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். QR கோடை ஸ்கேன் பண்ணி வெப்சைட்டுக்கு போகிறது எல்லாமே ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. அது ரொம்ப ரேரு. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறது டேட்டா இந்த வெப்சைட்டுக்கு தான் போகிறாங்க. QR கோட் பேஸ் பண்ணிலாம் யார் போகிறா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அது ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக இந்தியாவில் வந்து இல்லை. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது வரும். ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கினுலேருந்து எல்லாமே QR கோடு தான். முக்கியமாக ரெஸ்டாரண்ட் சைட்ஸ்லாம் எப்படின்னா, ஒரு வெயிட்ரு வந்து சார் ஆர்டர் என்ன சார், ஓகே சார் 2 பரோட்டா ஒரு சிக்கன் மசாலாவா சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அதை போய்ட்டு கிச்சனுக்கு கொடுத்துட்டு கிச்சனுக்கு பண்ணி கிஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வருவான். ஓகேங்களா, அது போட்டு கேட்டு வரத்துக்கு வேஸ்ட்டு. ஸோ அந்த டேபிள்லேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு QR கோடு வச்சுருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண என்ன ஆகுது, அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனுவெல்லாம் அதில் வந்துடுது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அது கிச்சனுக்கே போயிடுது. பேமெண்ட்டும் அந்த QR கோட் ஸ்கேன்லேயே அது அங்கேயே பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு அது அப்புறமா டேரெக்டாக அந்த வெயிட்ரஸோட வேலை என்னன்னா, கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட டேபிள் வந்து சர்வ் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. அது யுனைடெட் ஸ்டேட்ஸு, UK மற்ற எல்லா கண்ட்ரிஸ்லையுமே அது வந்துருச்சு, பாப்புலராகவே வந்துருச்சு. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, QR கோடை ஸ்கேன் பண்ணி மெனு செட் பண்ணுறது, QR கோடை ஸ்கேன் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே வந்துடும். அதே சமயம் இப்போ இந்த UKயோட ரெசெஷனு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும் ரெசெஷன் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போல்லாமே நீங்களே பார்த்துருக்கீங்க, பெரிய டெக் ஐடி கம்பெனிஸில் எல்லாமே அமேசானில், கூகுளில், இது ட்விட்டர் எல்லாத்துலேயும் வந்து பீப்புளை வந்து ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க டு கட் த காஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த QR கோடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபர் காஸ்ட்டையும் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அந்த டெக்னாலஜி கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ட்ராக் பண்ணுறது, வெப்சைட்டில் இருக்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால் ட்ராக் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ராக் பண்ணியே வச்சுக்கணும். அப்படி ட்ராக் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு ரிலையபிள் டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை வச்சு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் ட்ராக் பண்ண முடியுமோ அவ்வளோ எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதில் ஒன்று தான் இப்போ QR கோட் ட்ராக்கிங். ஸோ இப்போ QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே அவங்க வெப்சைட் போயிடுவாங்க. ஸோ வெப்சைட் போகும்போது இப்போ QR கோடு மூலமாக இவ்வளோ பேர் வந்தாங்க, QR கோடு மூலமாக எனக்கு இவ்வளோ சேல் நடந்தது, QR கோட் மூலமாக இவ்வளோ நியூ யூசர்ஸ், ரிட்டன் யூசர்ஸு, QR கோட் மூலமாக இவ்வளோ மொபைல் யூசர்ஸு, QR கோட் மூலமாக இவ்வளோ சேல் நடந்தது, இவ்வளோ லீட் ஃபார்ம்ஸ் வந்தது அப்படின்றது நான் ட்ராக் பண்ணோம் இல்லையா. ஸோ QR கோடு நான் வச்சுட்டேன், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது எனக்கு தெரியணும்ல, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியணும்ல. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு வெப்சைட், இது நம்ம டெமோ வெப்சைட், இதை காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ QR கோடை வந்து ஜஸ்ட்டு QR கோட் ஜென்ரேட்டில் போட்டு அதை வந்து நம்ம வெப்சைட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த QR கோட் எடுத்துகிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறோன்னே நம்மளுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்துருமா கேட்டிங்கன்னா வராது. ஸோ அதுக்கு தான் UTM பேராமீட்டர் அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணோம். அதை நம்ம க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அதர் சோர்ஸஸ் மீடியம்லேருந்து வர எல்லா இன்ஃபர்மேஷனும் கூகுள் அனாலிட்டிக்ஸில் வரும். இப்போ ஃபேஸ்புக்லேருந்துமே நீங்கள் வந்து ஃபைனல் URL UTM கொடுக்கணும், அதுக்கப்புறமா ட்விட்டர் ஆட்ச் பண்ணி ட்விட்டர் ஆட்ச்லையும் UTM கொடுக்கணும். இந்த எல்லா கூகுள் மை பிஸ்னஸ்லையும் நீங்கள் வந்து UTM கொடுக்கணும். அப்படிலாம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அதை ட்ராக் பண்ணி தனியாக சோர்ஸஸாக காமிக்கும். இப்போ கூகுள் ஆட்ஸ்னால் பிரச்சனை இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பெய்டு கூகுள் ஆட்ஸ் தான். எனது கூகுள் ப்ராடக்ட்னால தான், கூகுள் மை பிஸ்னஸும் கூகுள் ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலும் அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து UTM தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ கூகுளில் தவிர மற்ற எல்லா அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், எதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் UTM கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அதை கேப்சர் பண்ணி தனியாக அதே செப்பரேட் பண்ணி வச்சுக்கோம். அப்படி இல்லைன்னா எல்லாமே அன்அசைன்டு அன்கேட்டகரைஸ்டுன்ற ஒரு டிஃபால்ட்டு குரூப்பில் போய் உட்காந்துக்கும், உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ ட்ராக் பண்ண முடியல, டேட்டா இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வழி இருக்காது. ஸோ வாங்க வந்து ஃபஸ்ட்டு UTM பில்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா GA, இது வந்து கூகுளோட தான், இதிலே வச்சுட்டு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ GA4 GA4
கூகுள் அனலிஸ் யூஏவும் கொடுத்துக்கலாம், இதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து GA4 வச்சுக்கலாம். இங்கே என்ன நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னா ஒன்றும் சேஞ்ச் ஆகல, அதே தான். எங்கள் ஃபைனல் யூஆர்எல் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ வெப்சைட் யூஆர்எல் இதான் எங்கள் வெப்சைட் யூஆர்எல். கேம்பெயின் ஐடி வேணும்னா கொடுத்துக்கலாம், அவனாட்றான். கேம்பெயின் சோர்ஸ். ஸோ கேம்பெயின் சோர்ஸ் என்ன சோர்ஸ் மூலமாக அப்படின்றது தெரியணும். சோர்ஸுன்றது என்னென்னா எந்த இடத்துல அதை வைக்கிறீங்க அப்படின்றது பேர் தான் வந்து சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம RESTAU இந்த இடத்துல நம்ம ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். கேம்பெயின் மீடியம் வந்து QR கோட். கேம்பெயின் நேம் வந்து CHRISTMAS கிறிஸ்மஸ் செல். கீவேர்ட்ஸ்லாம் பெருசாக தேவையில்லை. ஸோ இங்கே வந்து யூடியூப் கிளாஸும் UTM சோர்ஸ் இஸ்குவல் ரெஸ்டாரண்ட் அண்ட் UTM மீடியம் இஸ்குவல் டு QR கோடு UTM கேம்பஸ். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே போயிட்டு ஒரு QR கோட் பில்டர், QR கோடு BUILDR, ஒரு QR கோட் பில்டரில் போட்டுடணும். இப்போ QR கோட் பில்டரில் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது 3 தானா, மற்றெல்லாம் பெய்டா? ஓகே ஓகே, இதான் பார்க்க நல்லா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி QR கோட் ஸ்கேன். QR கோட்லேயுமே வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு விஷயம் இருக்குது. எந்த அளவுக்கு QR கோடு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கேனிங் டிவைசஸ், ஃபோனாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஸ்கேனிங் டிவைஸ் வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கருப்பு கலர் டாட்ஸ்லாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள். அது ஏன் அவ்வளோ கோடிங், ஏன் அவ்வளோ கருப்பாக அவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னா உங்களோட URL வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. என்னோட URL வந்து youtube.com தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த UTM சோர்ஸும் கூட சேர்ந்து வரதுமே வந்து பார்த்தீங்கன்னா URL வந்து கணக்கெடுத்துக்கும், இந்த QR கோட் வந்து கணக்கெடுத்துக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து சாரி URL ஷார்ட்டர் பண்ணலாம். இந்த URL ஷார்ட்டரில் உங்களை போட்டு ஷார்டன் URL அப்படின்றது கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே, இது ஷார்டன் URL ஆச்சு. இப்போது சாரி, இது அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொச்சான் இருக்கா. இப்போ நான் இதுவே வந்து இந்த URL ஷார்ட்டர் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். பட் இதுவே நீங்கள் வந்து இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய UTM பேராமீட்டரு, இந்த சோர்ஸ் மீடியம் QR கோட் இது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த URL இருக்காது. ஸோ எப்பயுமே URL ஷார்டன் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியான திங். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ பெருசாக கொச்சன்னு இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஓகே ரைட் QR கோடு செமையாக இருக்குது, பார்க்குறதுக்காக இருக்கும். பட் ஸ்கேன் பண்ணும்போது அப்போ தான் தெரியும், இந்த ஸ்கேன் பண்ணுறவங்க தான் தெரியும் அதோட கொடுமை. ஸோ இந்த மாதிரி URL ஷார்ட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த URL கோட் ஷார்ட்டர் வந்து வந்துருச்சு, இதையும் நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போது நான் இதை 1-2-3 வாட்டி நான் வந்து தட்டுறேன். போட்டாச்சு, ஸ்கேனும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தட்டுறேன். இதுக்கெல்லாம் போகிறேன், 2-3 ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது ரியல் டைம். ஓகே, அந்த
நம்மளோட இது இருக்குது இல்லையா, நம்மளோட ரிப்போர்ட்ஸில் அது பார்க்குறதுக்கு வந்து 48 hours ஆகும். 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, யூடியூப் பேராமீட்டரோட ரெடி பண்ணி வச்சுட்டு, QR கோடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் 48 hours கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே போய் பார்க்கணும் சொல்கிறேன், அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெளிவாக போட்டு வச்சிடும். இப்போ சும்மா ரியல் டைம் யூசர்ஸில் வந்து அட்லீஸ்ட் சும்மா கேப்சர் ஆகிக்கான்னு பார்க்கலான்னு. அது ஒரு பேஜும் வந்திருக்கு. கேம்பெயின் கேப்சர் ஆகிருக்கு. கிறிஸ்மஸ் சேல், மீடியம் QR கோட், பேஜ் லொக்கேஷன், பேஜ் டைட்டில், சோர்ஸ் என்ன கொடுத்தேன், ரெஸ்டாரண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு இது வந்து ஃபுல்லாக கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ பண்ணலாம் பாருங்கள். கேம்பெயின் வந்து கிறிஸ்மஸ் சேல்ஸ்னு கொடுத்தேன், அது வந்துருச்சு. மீடியம் வந்து QR கோட், சோர்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட். இங்கேயும் வந்து மறுபடியும் பார்த்துக்கோங்க. கேம்பெயின் சோர்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட், மீடியம் வந்து QR கோட், கேம்பெயின் நேம் வந்து கிறிஸ்மஸ் சேல். ஓகேங்களா? சோர்ஸ் ரெஸ்டாரண்ட், மீடியம் QR கோடு, நேம் வந்து கேம்பெயின் நேம் வந்து கிறிஸ்மஸ் சேல் வச்சுக்கோ. ஸோ மீடியம் வந்து என்னது, QR கோட். சோர்ஸ் வந்து என்னது, ரெஸ்டாரண்ட். கேம்பெயின் வந்து என்னது, கிறிஸ்மஸ் சேல். ஸோ இது ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, டிராஃபிக் அசோசியேஷன், டிஃபால்ட் குரூப் சேனலுக்கே அதை கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸ் அண்ட் மீடியம் செக்ஷன், சோர்ஸ் அண்ட் மீடியம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து தெரிஞ்சிடும். கேம்பெயின் சோர்ஸ் வந்து என்ன கொடுத்தோம், ரெஸ்டாரண்ட். மீடியம் வந்து என்ன கொடுத்தோம், QR கோட். ஸோ ரெஸ்டாரண்ட், QR கோட், அந்த யூசர்ஸு, அதில் வந்து எத்தனை ஈவெண்ட் வந்துருச்சு, எத்தனை கன்வர்ஷன்ஸ் வந்துருச்சு, அதெல்லாம் இங்கே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல டுட்டோரியல், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல். இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும், யூஸ் ஆகாமல் இருக்காது. மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சில பேருக்குலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் டிக்கு வந்து சரியாக வராது. இப்போ வந்து இந்த பார்த்து வச்சுக்கோங்க, 100% திஸ் ரிப்போர்ட் இஸ் பேஸ்ட் ஆன் 100% அவைலபிள் டேட்டான்னு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குரிய ஒரு எல்லோ கலரில் மாதிரி ஒரு மாதிரி வார்னிங் சிம்பிளோ வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே டிக்கு வரணும். அப்படி டிக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, admin reporting identity show all device based அப்படின்னு கொடுங்க. டிவைஸ் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து போயிடும். என்னென்னா உங்களோட அந்த பச்சை கலர் எதுவுமே அந்த வார்னிங் சிம்பிள் வந்து போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இதுதான் வந்து QR கோட். எப்படி வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி QR கோடை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்ற மெத்தட் வந்து இதுதான். ரொம்ப 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 ஈஸி. ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு வந்து நல்லா பயன்படும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு வந்து இன்னொரு எக்ஸைட்டிங் டுட்டோரியலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் நன்றி கூடி வேறுபடுது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பார்டா. நன்றி.